பெரிய அளவிலான வரைபடங்கள் அல்லது வரைபடங்கள் எதை காட்டுகின்றன? பெரிய அளவிலான வரைபடங்கள் ஒரு சிறிய பகுதியை விரிவாகவும் துல்லியமான அளவீடுகளுடனும் காட்டுகின்றன. உதாரணமாக, ஒரு கிராமம் அல்லது கட்டிடத்தின் வரைபடம் இதில் அடங்கும். இந்திய துணைக்கண்டத்தின் மிகப்பெரிய மலைத்தொடர் எது? இமயமலைத் தொடர் இந்திய துணைக்கண்டத்தின் வடக்கே அமைந்துள்ள உலகின் மிக உயர்ந்த மற்றும் இளமையான மடிப்பு மலைத்தொடராகும். இது இந்தியாவின் தட்பவெப்பநிலை மற்றும் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பனியாற்று சிதைப்பொருட்கள் எதை உருவாக்குகின்றன? பனியாறுகள் நகரும்போது அவை பாறைகளை அரித்து மணல் மற்றும் கற்களை இழுத்துச் செல்கின்றன. இவை மொரேன்ஸ் எனப்படும் படிவுகளை உருவாக்குகின்றன. இந்த படிவுகள் பாறைத் துண்டுகள், மணல் மற்றும் களிமண் கலந்த கலவையாகும். தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டத்தால் எந்த மாநிலங்கள் பயனடைகின்றன? தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களின் கூட்டு முயற்சியால் உருவான இந்தியாவின் முதல் பன்னோக்கு திட்டமாகும். இது தாமோதர் நதியில் ஏற்படும் வெள்ளத்தை கட்டுப்படுத்தவும் மின்சாரம் தயாரிக்கவும் உதவுகிறது. தென் அமெரிக்காவின் சூழலில் 4 மணி மழை என்பது எந்த கருத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது? அமேசான் போன்ற பூமத்திய ரேகை பகுதிகளில் அதிக வெப்பம் காரணமாக நீர் ஆவியாகி தினமும் பிற்பகல் 4 மணி அளவில் இடியுடன் கூடிய மழை பெய்கிறது. இது வெப்பச்சலன மழை கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் என்று அழைக்கப்படுகிறது. திறந்தவெளி கிணற்று பாசனம் எங்கு பரவலாக பின்பற்றப்படுகிறது? நிலத்தடி நீர்மட்டம் மேலோட்டமாக இருக்கும் சமவெளி பகுதிகளில் திறந்தவெளி கிணறுகள் அமைப்பது எளிதானது மற்றும் செலவு குறைவானது. இது பொதுவாக வண்டல் மண் நிறைந்த பகுதிகளில் அதிக அளவில் காணப்படுகிறது. 2. நிலத்தடி நீர் குறைவாக உள்ள இடங்களில் ஆழ்துளை கிணறுகளே அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. மலைப்பாங்கான பகுதிகளில் பாறைகள் கடினமாக இருப்பதால் கிணறு தோண்டுவது கடினம். கடலோரப் பகுதிகளில் உப்பு நீர் ஊடுருவல் காரணமாக கிணற்று பாசனம் குறைவாகவே இருக்கும். பொருளாதார நிலைத்தன்மை வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் ஒரு வழி என்ன? பொருளாதார நிலைத்தன்மை என்பது சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் வளங்கள் சமமாகச் சென்றடைவதை உறுதி செய்வதாகும். ஒரு வலுவான பொது விநியோக அமைப்பு (PDS) ஏழை எளிய மக்களுக்கு உணவு பாதுகாப்பை வழங்கி பொருளாதார சமநிலையை பேணுகிறது. பெருவட்டம் கிரேட் சர்க்கிள் என்று அறியப்படும் அட்சரேகை எது? பூமத்திய ரேகை என்பது புவியின் மையப்பகுதி வழியாகச் செல்லும் மிகப்பெரிய அட்சரேகை ஆகும். இது புவியை 2 சம பாதிகளாக பிரிக்கிறது. இதுவே புவிக்கோளத்தில் வரையப்படக்கூடிய மிகப்பெரிய வட்டம் என்பதால் பெருவட்டம் எனப்படுகிறது. முதன்மை தீர்க்கரேகை ஒரு தீர்க்கக்கோடாகும். நீர் மாசுபாட்டின் சாத்தியமான விளைவுகள் யாவை? நீர் மாசுபாடு குடிநீரின் தரத்தை குறைத்து மனிதர்களுக்கு காலரா, டைபாய்டு போன்ற நோய்களை உண்டாக்குவதுடன் நீர்வாழ் உயிரினங்களின் வாழ்விடத்தையும் அழிக்கிறது. இது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் சமநிலையை சீர்குலைத்து பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைகிறது. சுனாமி என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து உருவானது? சுனாமி என்ற சொல் சு துறைமுகம் மற்றும் நாமி அலை என்ற 2 ஜப்பானிய சொற்களிலிருந்து உருவானது. இது கடலடி நிலநடுக்கங்களால் ஏற்படும் ராட்சத அலைகளை குறிக்கிறது. ஜெர்மன் மொழியில் இருந்து இச்சொல் உருவாகவில்லை. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.